நம்முடைய திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன், திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் மற்றும் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ இது பற்றி அவங்களுடைய பார்வை என்ன? 11 புதியவர்கள், பல விஐபிக்கள் ரீட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க, சில விஐபிக்கள் மாற்றவும் பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய அனாலிசிஸ். முதல்ல நம்ம பொதுமக்கள் சார்பா இருந்து ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் நாங்க மேல, அதாவது எங்க தலைமையில இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி வந்துச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு பெறும். கூடவே சிலிண்டர் விலையும் 500 ரூபாய்க்கு கொடுக்கப்படும், இந்த மாதிரி நாங்க கேரண்டி கொடுக்குறோன்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் உண்மையில மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படும். ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா சுங்கவரிச்சாலை, அனைத்து நெடுஞ்சாலையிலும் இருக்கிற சுங்கவரிச்சாலைகளையும் நாங்க விலக்கு கொடுப்போம், இதற்கும் நாங்க வலியுறுத்துவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கட்சியோட கொள்கை, திமுகவோட கொள்கையான விஷயங்கள் இந்த கவர்னர்களுக்கு அதிக பொறுப்பு கொடுக்காம இருக்கிறது, நீட்டு தேர்வு ரத்து செய்வது, அப்புறம் இந்த ஒரே நாடு ஒரே தேசம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. அதாவது எல்லா மொழிக்கும் ஒரே மாதிரி காசு கொடுக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி அந்த மொழி சம்பந்தமான விஷயங்கள். சென்னையில உச்ச நீதிமன்றத்தோட கிளை தொடங்கணும் அப்படின்ற அந்த விஷயம் தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை ஒரு நல்ல சிறப்பான தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க திமுக. வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா திமுக மீது எப்போதுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்தவங்களுக்கே சீட்டு, வாரிசு அரசுக்கு சீட்டுன்னு அது ஒரு பெரிய விமர்சனம் எப்போதுமே உள்ளது. அந்த விமர்சனத்தை ஓரளவுக்கு சைட்லைன் பண்றதுக்கு ஒரு 50 விழுக்காடு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு திமுக ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஆனா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா எந்த வித சர்ப்ரைஸும் இல்லை. வேலூர் எடுத்துக்கிட்டா திருப்பி ஒரு கதிரானந்த் நிக்கிறாங்க, ஜெகத் ரட்சகன் நிக்கிறாங்க, டிஆர் பாலு நிக்கிறாங்க, கனிமொழி நிக்கிறாங்க, ஆராசா நிக்கிறாங்க, தயநிதி மாறன் நிக்கிறாரு, ஆற்காடு அவரோட மகன் வீராசாமி நிக்கிறாங்க, கலாநிதி வீராசாமி. அப்ப இதுவும் ஒரு பெரிய ஆப்ஷன் புதுசா எதுவும் மாத்தல. ஒரு சில, அதாவது முதல்வரோட இடத்துல இருந்து பார்க்கும்போது முழுசாவும் மாற்றவும் முடியாது, பழைய ஆளுங்களை நிராகரிக்க முடியாது. அந்த தர்ம சங்கடமான நிலையில அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50% மாத்திருக்காரு. வேட்பாளர் சாய்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த ஹெவி ப்ரொஃபைல் அதிகமா இருக்கு. இன்னும் தொடர்ந்து டிஎம்கே. நன்றி திரு கோட்டீஸ்வரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.